மரமல்லி துப்பாக்கியால ஜான்சியை சுட அவ தப்பிச்சு போய் ஒளிஞ்சிக்கிறா. மரமல்லி அவளை கொல்ல தேட 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களை கொல்ல வந்த ஆட்கள் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆனா மரமல்லியும் ஜான்சியும் ஒன்னா சேர்ந்து அந்த ஆட்களை அடிச்சு போட்டுட்டு 2 பேரும் ஜீப்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. வழியில ஜான்சி, நான் ஒரிஜினல் டிஎஸ்பி இல்ல, இவதான் நிஜ மரமல்லி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றா. அதை கேட்டு அவரு, எனக்கு ஆரம்பத்திலேயே இந்த விஷயம் தெரியும்னு சொல்றாரு. அப்புறம் ஜான்சி மரமல்லியை அவ குடும்பத்தோட பத்திரமா அனுப்பி வைக்கிறா. இதற்கிடையில ஜான்சி போலி டிஎஸ்பிங்கிற விஷயம் ஹெட் ஆபீஸ்க்கு தெரிஞ்சிடுது. அந்த ஜான்சியை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு ஆபீசர் ஆர்டர் போட இந்த விஷயம் நியூஸ் சேனல்கள்ல பிரேக்கிங் நியூஸ் ஆவறது. நாங்க மரமல்லியை காப்பாத்திட்டோம், இப்போ ஜான்சியை தேடிட்டு இருக்கோம்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. கடைசியில ஜான்சி அவ டீமோட காட்டுக்குள்ள ரகசியமா ஒளிஞ்சிருக்கா. அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கிடைக்குது. அதுல எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன அந்த பெரிய ஸ்கேம் பத்தின ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்கு.